அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் தொடர்ச்சியாக இல்லம் தேடி அரபு மொழி என்கின்ற வாயிலாக பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துரூசுல் லுகத்தில் அரபியா புத்தகத்தில் நம்ம இறுதியாக பார்த்தது 44வது பக்கம் வரை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம மீண்டும் 43 43 பேஜ் 43 கீழேருந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, யக்ரா இல் மிசால் அல் ஆத்திய தும்ம ஹவுலில் ஜும்ல அல் ஆத்திய மிஸ்லஹு. யக்ரா இல் மிசால் அல் ஆத்திய, கீழே வரக்கூடிய உதாரணங்களை என்ன பண்ணுங்க படிங்க. பிறகு அந்த தும்ம ஹவுல் ஜும்ல ஆத்தியா, கீழே இருக்கக்கூடிய அந்த ஜும்லாவை மாற்றுங்க. எதை போன்று உதாரணம் ஒன்று கொடுத்துருக்குறாங்களா அந்த மாதிரி அந்த ஜும்லாவை நீங்கள் மாற்றுங்க. உதாரணத்துக்கு ஹாதா கிதாபுன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஹாதல் கிதாபு லி முஹம்மதின். ஹாதா கிதாபுன்னா இது ஒரு புத்தகம், இது ஒரு ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம். ஹாதல் கிதாபு இந்த புத்தகம் லி முஹம்மதின் அப்படின்னா முஹம்மதுக்குரியது. ஹாதல் கிதாபு லி முஹம்மது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹாதா கிதாபுன்னா இது ஒரு புத்தகம். அவ்வளோ. இப்போ திருப்புங்க. ஹாதா தபீபுன் அப்படின்னா ஹாதா அது தாலிபுன். தபீபுன்னா டாக்டர், இவர் ஒரு மருத்துவர். அதுவே குறிப்பாக்கி சொன்னால் எப்படி சொல்லணும்? ஹாதா தபீபு மினல் ஹிந்தி. அப்படி இந்த மருத்துவர் இந்தியாவை சார்ந்தவர். முன்னாடி ஹாதா கிதாபு இது ஒரு புத்தகம் பார்த்தோம். அதுக்கடுத்து அது என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக்கி சொல்கிறாங்க அலிஃப்லாம் வச்சு. ஹாதல் கிதாப் லி முஹம்மத். அந்த மாதிரி ஹாதா தபீபும் ஹாதா தபீபு மினல் ஹிந்தி. சரிங்களா? ஹாதிஹி சய்யாரத்தும் இது ஒரு கார். சரிங்களா? ஹாதிஹி சய்யாரத்து லில் முதீரி, இந்த கார் முதியருக்குரியது. தாலிக்க வலதுன், தாலிக்க வலதுன் அவன் ஒரு சிறுவன். சரிங்களா? அந்த சிறுவன். தாலிக்கல் வலது, தாலிக்க வலதுபுனுல் முதர்ரிசி, முதர்ரிசுடைய ஆசிரியருடைய மகன். சரிங்களா? தில்க சாஅத்துன் அது ஒரு கடிகாரம். தில்க சாஅத்து மின் சுவிசரா, மின் சுவிசரா அப்படின்னா சுவிட்சர்லாண்டு. அந்த வாட்சு சுவிட்சர்லாண்டை சார்ந்தது, சுவிசரா. ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. ஹாதல் பைத்து லில் முஹந்திசி, ஹாதல் பைத்து அப்படின்னா லில் முஹந்திசி பொறியாளர், இன்ஜினியர். ஹாதா கலமுன், ஹாதல் கலமு லி அப்பாஸின், இந்த பேனா அப்பாஸிற்குரிய. தாலிக ரஜுலுன் அவர் ஒரு மனிதர். தாலிக ரஜுலு முஅத்தினுன், முஅத்தினுன் முஅத்தின் பாங் சொல்லுவாங்கல்ல, முஅத்தின். மோதினார் கிடையாது, மோதினார் சொல்லுவாங்க, மோதினார் கிடையாது, முஅத்தின். சரிங்களா? ஹாதிஹி பைதத்துன் இது ஒரு முட்டை, எக். ஹாதிஹில் பைதத்து கபீரத்துன் இந்த முட்டை பெரியது. ஹாதா மிந்தீலுன் இது கை. ஹாதல் மிந்தீல் வசீஹுன் இந்த கைக்குட்டை அழுக்காக இருக்கிறது. ஹாதி ஹகீபத்துன் இது ஒரு பேக். ஹாதிஹில் ஹகீபத்துலில் முதர்ரிசி இந்த பேக் முதர்ரிஸ் இருக்கு. இக்ரா இல் மிசால் அல் ஆதி ثم كبن أسئلة وأجوبة مثله. கீழே வரக்கூடிய உதாரணங்களை படிங்க. பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க,
கேள்வியாகவும் பதிலாகவும் அந்த உதாரணத்தில் கொடுக்கப்பட்ட மாதிரியே என்ன பண்ணுங்க, கேள்வியாகவும் பதிலாகவும் மாற்றுங்க. உதாரணத்துக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அது கீழே பிக்சரை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், அதே மாதிரி ஒரு பதிலையும் கொடுக்கணும். இப்போ பாருங்க, ஒரு புத்தகத்து இருக்குது. மிசால்னு என்ன அர்த்தம், உதாரணம், மிசால், சரிங்களா. லிமன் அப்படின்னா என்ன அர்த்தம், லிமன் 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 மண் யாரு, லிமன்னா யாருக்குரியது, லிமன். நிறைய டைம் முன்னாடி நம்ம படிச்சிட்டோம். லிமன் ஹாதல் கிதாப், ஒரு புத்தகத்தை பார்த்துக்க, லிமன் 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 ஹாதல் மிஃப்தாஹ் அப்படின்னு கேட்குறோம். இந்த சாவி யாருக்குரியது, ஹாதல் கிதாப் லி முஹம்மத். அப்போ சொல்கிறோம் இந்த புத்தகம் முகமது. அப்போ இந்த சாவி முகமதுக்குரிய எப்படி சொல்லுவீங்க, ஹாதல் மிஃப்தாஹ் லி முஹம்மத், அவ்வளோதான் சென்டென்ஸ். அப்போ அடுத்து பாருங்க, பேனா இருக்குது. இந்த பேனாவை எப்படி சொல்லுவீங்க, இந்த பேனா யாருக்குரியது எப்படி கேட்பீங்க, லிமன் ஹாதல் கலமு. இந்த பேனா யாருக்குரியது, ஹாதல் கலமு லி. அங்கே பாருங்க பக்கத்தில் வேற பேர் வந்துருக்குது, லி அப்பாசின். அடுத்து பாருங்க, சாவி யாருக்குரியதுன்னு கேளுங்க அரபியில், லிமன் லிமன் ஹாதல் மிஃப்தாஹ். லிமன் ஹாதல் மிஃப்தாஹ், ஹாதல் ஹாதல் இல்லு வரணும் இல்லை, இந்த சாவி சொல்லணும் இல்லை. ஹாதல் மிஃப்தாஹு லி அலியுவா, லாம் வந்துட்டு அது கீழே கசரா வரும் இல்லை. லி அலியின் ஜர்ரு செய்யுமா இல்லையா, அலி முஹம்மதின் தானே சொல்றீங்க, அதே மாதிரி லி அலியின். லிமன் ஹாதிஹி சய்யாரத்து, ஹாதா எப்படி வரும், சய்யாரத்து பெண்பால் தானே. லில் ஹாதிஹி சய்யாரத்து, இந்த காரு யாருக்குரியது, யாருக்குரியது, லில் முதீரி. ப்ராக்டிஸ் பண்ணாட்டி வராது. அடுத்து இந்த மாடு யாருக்குரியது எப்படி கேட்பீங்க, லிமன் லிமன் ஹாதிஹில் பகரத்து, லிமன் ஹாதிஹில் பகரத்து, ஹாதிஹில் பகரத்து லில் ஃபல்லாஹி. அடுத்து பேக்னா ஹகீபா, லிமன் ஹாதிஹில் ஹகீபா, ஹாதிஹில் ஹகீபத்து லில் முதர்ரிஸ். லிமன் ஹாத குர்சி, ஹாதல் குர்சி லி அம்மாரின். லிமன் ஹாதிஹி தஜாஜத்து, இந்த கோழி யாருக்குரியது, ஹாதிஹி தஜாஜத்து லி பின்தில் ஃபல்லாஹி, இந்த கோழி விவசாயியுடைய மகளுடையது. லிமன் ஹாதிஹி ஸாஅத்து, ஹாதிஹி ஸாஅத்து லி இப்னில் முதீரி, இந்த வாட்ச் முதீருடைய மகனுக்குண்டான வாட்ச், மகனுக்குரிய வாட்ச். லிமன் ஹாதல் பைத், இந்த வீடு யாருக்குரியது, ஹாதல் பைத்து லி தபீபி, யாருக்கு, டாக்டருக்குரியது. லிமன் ஹாதில் மில்ஆகத்து, இந்த கரண்டி, இந்த கரண்டி யாருக்குரியது, ஹாதில் மில்ஆகத்து, அதாவது இந்த ஸ்பூன் யாருக்குரியது, ஹாதில் மில்ஆகத்து லி தாலிபி, இந்த கரண்டி இந்த ஸ்பூன் மாணவனுக்குரியது. தஅம்மலில் அம்திலத்துல் ஆத்தியா, கீழே வரக்கூடிய அம்திலாவை கவனி, நுற்று நோக்கு. அல் பைத்து அப்படியே ஒரு இஸ்ம் இருக்கு, இறுதி எப்படி மாறுது பாருங்க, ஃபீ வந்துருச்சுன்னா ஃபில் பைத்தி, கசர் வந்துடும், ஜர் வந்துடும். ஃபில் பைத்தி, மினல் பைத்தி, இலல் பைத்தி. அப்போ ஃபி மின் இலா அலா, ஜர் வந்துடும். அர்த்தம் மாறுமா, ஆமாம். அல் பைத்துனா அந்த ஒரு வீடு, ஃபில் பைத்துனா வீட்டில், மினல் பைத்துனா வீட்டிலிருந்து, இலல் பைத்துனா வீட்டை நோக்கி, இந்த மாதிரி. அல் முஸ்தஷ்ஃபான என்ன, அல் முஸ்தஷ்ஃபா என்பது அதோடைய அர்த்தம் என்பது ஹாஸ்பிட்டல். அல் முஸ்தஷ்ஃபா, ஃபில் முஸ்தஷ்ஃபா, ஹாஸ்பிட்டலில்,
மினல் முஸ்தஷ்ஃபா ஹாஸ்பிட்டலிருந்து இலல் முஸ்தஷ்ஃபா. சரிங்களா? இதில் நீங்கள் இறுதியில் என்ன மாறவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அது உள்ள மறைஞ்சிருக்குது, அது வேறு சட்டம். நகுல படிக்கும்போது நீங்கள் அதை அப்போ படிக்கும்போது உங்களுக்கு புரியும். அம்ரிக்கா, ஃபி அம்ரிக்கா, மின் அம்ரிக்கா, இல்ல அம்ரிக்கா, இதோட இறுதியிலும் சரிங்களா அது மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியாது. அல்மானியா, அமெரிக்கானா அமெரிக்கா, அல்மானியானா ஜெர்மனி. ஃபி அல்மானியா, மின் அல்மானியா, இலா அல்மானியா. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணிருக்க, அலிஃப்லாம் போட்டுறக்கூடாது. சரி. இக்ரா வக்துப், படி மேலும் எழுது. ஹாதா தபீபு மின் இன்கல்தரா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த டாக்டர் மின் இன்கல்தரா, இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், இங்கிலாந்துலேருந்து வராரு. தஹப ஹாமிதுன் இலா ஃபரன்சா அப்படின்னா ஹாமித் போனா, இலா ஃபரன்சா ஃப்ரான்ஸுக்கு போனான். மஹ்மூதுன் மரீதுன், மஹ்மூதுன் மரீதுன், மஹமூத் நோயாளி. ஹுவல் ஆன் ஃபில் முஸ்தஷ்ஃபா, அல் ஆன் அப்படின்னா இப்போ, ஃபில் முஸ்தஷ்ஃபா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ذهب عبد الله من ألمانيا إلى إنكلترا. அப்துல்லா ஜெர்மனிலேருந்து எங்கே போனார்? இங்கிலாந்துக்கு போனார். மின் அல்மானியா இல இன்கல்தரா. ஓகே. ஹாதல் கிதாபு லிஈசா வதாலிகல் கிதாபு லிமூசா. இந்த புத்தகம் ஈசாவிற்குரியது, மேலும் அந்த புத்தகமோ மூசாவிற்குரியது. ஹாதல் முஹன்னிசு மின் அமெரிக்கா. இந்த இன்ஜினியர் அமெரிக்காவை சார்ந்தவர். புரிஞ்சதா? இது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் முன்னாடி இருந்து ரீகால் பண்ணி இதை நீங்கள் அறுத்து வச்சுருவீங்க. இக்ரா, படி. அஸ்ஸப்பூரத்து, போர்டு. சப்பூரானா போர்டு, பிளாக் போர்டு. அமாம தாலிபி, போர்டு அமாம தாலிபி, மாணவர்களுக்கு முன்னால் இருக்குது. சரிங்களா? வஹிய, மேலும் அதுவோ ஹல்ஃபல் முதர்ரிசி, ஆசிரியருக்கு பின்னாடி இருக்குது. ஹல்ஃப அமாமெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்ம ஜர்ராக்கிடும். ஐன சய்யாரத்துல் முதர்ரிசி, ஐன அது லிமன். ஐன எங்கே, சய்யாரத்துல் முதர்ரிசி ஆசிரியருடைய கார் எங்கே. ஹிய அமாமல் மதரசதி, என்ன அர்த்தம்? ஹிய முன்னால், மதரசாக்கு முன்னால் இருக்குது. ஐன பைத்துல் இமாமி, இமாமுடைய வீடு எங்கே? பைத்துல் இமாமி ஹல்ஃபல் மஸ்ஜிதி, இமாமுடைய வீடு பைத்துல் இமாமி ஹல்ஃபல் மஸ்ஜிதி. ஆமாம், இமாமுடைய வீடு மஸ்ஜிதுக்கு பின்னால் இருக்கு. ஐன ஜலச ஹாமித், ஹாமித் எங்கே உட்காந்தான்? ஜலச ஹல்ஃப மஹ்மூத், மஹ்மூதுக்கு பின்னால் உட்காந்தான். ذهب عمار إلى المسجد, ذهب عمار إلى المسجد, அம்மார் மஸ்ஜிதுக்கு போனார். وجلس أمام المحراب, மேலும் என்ன பண்ணார்? மிஹ்ராபுக்கு முன்னால் உட்கார்ந்தார். சரிங்களா? இந்த லெசன் புரிஞ்சுதா? ஓகே. அடுத்த லெசன் பாருங்க. தர்சு தாசி, 47வது பாடம், 47வது பக்கம், 9வது பாடம். என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, மன் ஹாதர் ரஜுல், மன் ஹாதர் ரஜுல் என்ன அர்த்தம்? இந்த மனுஷன் யாரு? இது யாரு? தர்சு தாசினா 9வது பாடம். மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார்? ஹுவ அப்பாஸ், இவர் அப்பாஸ். மன் ஹாதர் ரஜுல்? ஹுவ நிஜாமுத்தீன். சரிங்களா? ஹுவ நௌஃபல், ஹுவ அப்துல்லா, ஹுவ அப்துர் ரஹ்மான். சொல்லிட்டு அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் சொல்றாரு. அப்பாசுன் தாஜிருன், அப்பாஸ் யாரு? வியாபாரி. சரிங்களா? அப்பாசுன் தாஜிருன். அடுத்து இன்னும் சொல்ற அப்பாசுன் தாஜிருன் கனியன், அவர் பணக்கார வியாபாரிங்க. சரிங்களா? முஹம்மதுன் தாலிபுன், மன் ஹாதர் ரஜுல் அப்படிங்கிறோம். ஹுவ முஹம்மத், முஹம்மது முதர்ரிசுன், முஹம்மது அவர் ஒரு முதர்ரிஸ். சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்ற முஹம்மது முதர்ரிசுன் ஜதீதுன்,
அவரே புதிய ஆசிரியர். டக்குன்னு ஒரு பள்ளிக்கு போகிறீங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காரு, மன் ஹாதர் ரஜுல், நீங்கள் கேட்குறீங்க யார் அவர்? என்ன பேர் வைக்கலாம்? நிசார். அப்போ சொல்லிட்டு அவர் இமாமா இருக்கார். நிசார் இமாமுன் நிசாருன் நிசாருன் இமாமுன். சரிங்களா? நிசாருன் இமாமுன் ஜதீதுன் ஃபி ஹாதல் மஸ்ஜித் ஃபி மஸ்ஜிதினா, நம்முடைய மஸ்ஜிதுடைய புதிய இமாம் அவர் அப்படிங்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, ஹாமிதுன் முதர்ரிசுன் ஜதீதுன். என்ன பண்ணுறாங்கன்னா அதை வர்ணிக்கிறது எப்படின்னு சொல்லி தராங்க. முதர்ரிஸ், அந்த முதர்ரிஸ் எப்படிப்பட்ட ஜதீதுன், புதிய ஆசிரியர். மஹாதா, இது என்னப்பா? ஹாதா துஃபாஹுன், இது ஆப்பிள் அப்படி சொல்லி அது விவரித்து சொல்கிறாங்க. துஃபா ஃபாகிஹத்து லதீதத்துன், ஆப்பிள் நல்ல ஒரு சுவையான ஒரு பழம் அப்படிங்கிறாங்க. தாலிக, அது என்ன? தாலிக உஸ்ஃபூருன், அது ஒரு சிட்டுக்குருவி. தாலிக உஸ்ஃபூருன், சிட்டுக்குருவி. அல் உஸ்ஃபூரு தாயிருன் ஸகீருன், அந்த சிட்டுக்குருவி ஒரு சிறிய பறவை. சிட்டுக்குருவி சிறிய பறவை. அல் அரபியத்து லுகத்துன் சஹ்லத்துன், அல் அரபியத்து லுகத்துன் சஹ்லத்துன், அல்ல அந்த அரபி மொழி லோகத்துன் இலகுவான மொழி. அரபி மொழி இலகுவான மொழி அப்படிங்கிறாங்க. திருப்புங்க, அல் அரபியத்து லோகத்துன் ஜமீலத்துன், அழக, ஜமீலான அழகு. அரபி மொழி அழகான மொழிங்க அப்படிங்கிறோம். அம்மாருன் தாலிபுன் முஜ்தஹிதுன், அம்மாருன் தாலிபுன் சொல்லலாம், தப்பில்லை. அம்மார் ஒரு மாணவர். எப்பேற்பட்ட மாணவர் வர்ணித்து சொல்கிறாங்க. அது சிஃபத் மௌசூப் சிஃபத்னு சொல்லுவாங்க, வர்ணித்து சொல்வது. அம்மாருன் தாலிபுன் முஜ்தஹிதுன், ஒரு முயற்சியுள்ள மாணவங்க அவன். மஹ்மூதுன் தாலிபுன் கஸ்லானு, ஆனால் மஹ்மூதுங்கிற அந்த மாணவன் கொஞ்சம் சோம்பேறியான மாணவன். அவன் முஜ்தஹிது, இவன் கஸ்லான். இப்போ புது வார்த்தை நிறைய வந்திருக்கு. முஜ்தஹித் மனப்பாடம் பண்ணிடணும், கஸ்லான் மனப்பாடம் பண்ணிடணும். மனன்த, நீ யாருப்பா? அன தாலிபுன், நான் ஒரு மாணவன். அந்த தாலிபுன் ஜதீதுன், நீ புதிய மாணவனா? நஅமன தாலிபுன் ஜதீதுன், ஆமாப்பா நான் புதிய மாணவன். தமாரீன் யக்ரா வக்துப், எழுதுங்க படிங்க எழுதுங்க. படிச்சுட்டே இருக்கிறோம், நம்ம எழுதுகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். எப்படி படிக்கணும்? முஹம்மதுன் தாலிபுன் கதீமுன், முஹம்மத் பழைய மாணவர். அதாலிக ரஜுலு முதர்ரிசுன் ஜதீதுன், என்ன அர்த்தம்? அதாலிக ரஜுலு முதர்ரிசுன் ஜதீதுன், புதிய ஆசிரியரா? லா ஹுவ தபீபுன் ஜதீதுன், அவர் ஆசிரியர் இல்லைப்பா, ஒரு புது டாக்டரு, அவரு புது மருத்துவர். ஹாதா தர்சுன் சஹ்லுன், ஹாதா தர்சுன் சஹ்லுன், இந்த பாடம் ஈஸிங்க. தர்ஸு சஹல், இந்த பாடம் ரொம்ப ஈஸியானது. கஷ்டனா ஸஅப், ஹாதா தர்சுன் ஸஅபுன், ரொம்ப கஷ்டம். அப்பாசுன் தாஜிருன் ஷஹீருன், அப்பாஸு வியாபாரி, எப்பேற்பட்ட வியாபாரி? ஷஹீர், பிரபல்யமான வியாபாரி. பிலாலுன் முஹந்திசுன் கபீருன், பிலாலு பெரிய இன்ஜினியர். அல் இன்க்லீசியத்து லுகத்துன் ஸஅபத்துன், இங்கிலீஷ் மொழி இருக்குதா இல்லையா? லுகத்துன் ஸஅபா, கஷ்டமான மொழி. இலகுவான மொழிக்கு சொல்றதுக்கு சஹ்லத்துன், ஆமாம். அன்த ரஜுலுன் கனியுன், நீ பணக்காரனா? பணக்கார மனிதனா? நீ பணக்காரனா? லானா ரஜுலுன் ஃபகீர், இல்லப்பா நான் ஏழை. அல் காஹிரத்து மதீனத்துன் கபீரத்துன், இந்த கைரோ நாடு இருக்குதா இல்லையா? பெரிய நகரம். மதீனா அந்த மதீனா இல்லை, மதீனா ஒரு நகரம், பெரிய நகரம். அன்த முதர்ரிசுன் கதீமுன், நீ பழைய நீங்கள் பழைய முதர்ரிஸா? இல்லை ஆனால் முதர்ரிசுன் ஜதீதுன், இல்லை நான் புதிய ஆசிரியர். ஹாமிதுன் தாலிபுன் கஸ்லானு, அந்த ஹாமித் சோம்பேறியான மாணவனா? சோம்பேறியான மாணவனா? லா ஹுவ தாலிபுன் முஜ்தஹிதுன், சோம்பேறியெல்லாம் கிடையாதுங்க, நல்ல முயற்சி செய்யக்கூடிய மாணவன். இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது இன்ஷா என்ன பண்ணுவோம்?
49 பக்கத்தை தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். படித்த விஷயங்களை நல்ல மனனம் செஞ்சு இந்த வார்த்தைகள்லாம் எழுதி என்ன பண்ணுங்கள், மனனம் செய்யுங்க. அப்போ தான் அந்த புக்கில் அடுத்தடுத்து போக அப்டேட் ஆக முடியும். இல்லைன்னா வைங்க ஹாதாவா ஹாதிங்கிற அதே டவுட்லேயே நிற்போம். எல்லாம் 9 லெசன் முடிக்க போகிறோம். எத்தனை 9 லெசன் முடிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் படித்த விஷயங்களை மனங்கள் நிறுத்துவோமாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக இந்த வீடியோக்களை என்ன பண்ணுங்கள், பிற மக்களுக்கு எடுத்து வைங்க, சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.